திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும். அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ர கதியில இருக்கார். குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா பணம், நகை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி வரப்போகிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாயும் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு, கட்டுமான பணி, அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தனுசு வீட்டுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். நேரா இப்ப இருக்கக்கூடிய இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகத்தையும் குரு பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி 1-4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் தேதிக்கு மேல 6ஆம் வீட்டுக்கு வராது. முடிஞ்ச அளவுக்கு 6ஆம் தேதிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சுய தேவைகள், யாராவது ஒருத்தர் பார்க்கணும், உங்களுக்கு அதுல அக்கா இருக்கணும், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 6ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 6ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு வருது. ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு வருது அப்படின்னா நம்ம முதல்ல இந்த பதிவுகள் ஏன் நம்ம பார்த்துக்கணும். என்னன்ட்டுன்னா மாத பலன்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த மாசம் எது நடக்கும் நடக்காது. இந்த மாத கிரகங்கள் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை அது தொடும். அப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். எனக்கு இது நடக்கல, இது நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தசாபுத்தியும் அதை கொஞ்சம் வேலை செஞ்சுதான் உங்களுக்கு நடக்கும். அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா 1 மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏதாவது புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து புதன் சேரும் பொழுது 3ஆம் இடம் தான் மாற்றம். லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. உடம்பு ஆரோக்கியம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல்நிலையில பாதிப்புகளை கொடுக்கும். 6ஆம் இடங்கிறது கடன், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொடுக்கும். கொஞ்சம் உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் தான் கடன், நோய், வழக்கு, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே 6ஆம் இடம் தான். ராசி அதிபதி பலம் குறையிறார், 6ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப இதெல்லாம் உங்களை சுத்தி நிற்கும். ஜாதக தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரு முறைக்கு பல முறை எல்லா விஷயத்தையும் கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, ஒரு பக்கம் வேலைக்கு மாத்தி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த வேலையை பல முறை யோசிச்சுக்கணும். அந்த சேலரி எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு போகணும். ஆனா கிடைக்கிறது உறுதி, அந்த வாய்ப்புகள் எல்லாமே வரும். தைரியங்களும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது விஜய வீரிய ஸ்தானாதிபதி இல்லையா, அவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட சேரும் பொழுது கொஞ்சம் தைரியங்கள் அதிகமாகும். இதையும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியனும் பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 5-12ஆம் அதிபதியாக 20ஆம் தேதி வரைக்கும் இதே வீட்டுலதான். இப்ப 5 குடியர் 6ஆம் வீட்டுல இருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. போக்குவரத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் மறைந்தால் கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆனா இருப்பினும் கொஞ்சம் உங்களுடைய போக்குவரத்துல எந்த விஷயங்கள் செய்வீங்கனாலும் ஒரு முறைக்கு யோசிச்சு செய்யறது. ஏன்னா எல்லா கிரகங்களும் 6ஆம் வீடு 7ஆம் வீட்டுல இருக்கு. 1-5-9-2-11 இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகம். 3ஆம் வீட்டுல இருந்தாலுமே யோகம். அப்ப 6ஆம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் எதையும் என்ன விஷயங்கள் செஞ்சீங்கன்னாலும் மிதினம் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்துவது என்பது ரொம்ப சிறப்பு.
அப்போ ஒரு வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, போயே ஆகணும் அப்படின்னா இன்னொருத்தரை கூட்டிட்டு போறது நல்லது. தனிச்சு போகாம இன்னொருத்தரோட செயல்படுத்துவது நல்லது. அப்ப உங்களுக்கு இதுக்கு மேலேயும் பாத்துட்டீங்கன்னா, இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது 20ஆம் தேதிக்கு மேல 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 6ல இருக்காரு. அதுக்கு மேல 7க்கு வந்து உங்களுடைய ராசி நேருக்கு நேரா பார்க்கும். ஏன்னா அங்க ஏற்கனவே குரு உட்கார்ந்துருக்காரு. அவர் யாருன்னா உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. அப்ப ராசிய அது பார்க்கும்போது உங்களுக்கு அதற்கப்புறம் ஒரு 20ஆம் தேதிக்கு மேல யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பா. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு வராரு 7ஆம் தேதிக்கு மேல. 6 7, 11ஆம் அதிபதி 7. ஒரு 20ஆம் தேதிக்கு மேலதான் ஒரு லாபம், பணவரவு, பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள், நல்ல நிம்மதியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு 20ஆம் தேதிக்கு மேல, அது குறிப்பிட்ட ஒரு 15ஆம் தேதிக்கு மேலதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 20ஆம் தேதிக்கு மேலதான் இந்த மாசம் மிதனத்துக்கு நல்லா இருக்க போகுது. அப்ப 7ஆம் தேதிக்கு மேலதான் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே யோசிக்கக்கூடிய தன்மையில நீங்க இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வருமானமே கூடும். அப்ப உங்களுக்கு 7, 10 குடையவராக இருக்கக்கூடிய குருவும் வக்கரகதி அடைகிறார். இப்ப கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. திருமணம் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணை சரியா பார்க்காம வந்துடுறது, மாப்பிள்ளை சரியா பார்க்காம இருக்கிறது, அல்லது ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிக்கிறது, அந்த விஷயத்த பண்ணலாமா வேணாமா, இந்த சிந்தனைகள் இந்த மாசம் வரும். ஏன்னா வக்கரங்கிறது இரட்டிப்பு தன்மைன்னு அர்த்தம். அப்ப 2 வேலையை செய்ய வைக்கும். தொழிலே இருக்குதுன்னா அவர் 10ஆம் அதிபதியாகி உங்களுக்கு வந்து ராசிக்குள்ள வரும் பொழுது ஒரு தடவை செஞ்ச வேலையை மறு தடவை மறுபடியும் செஞ்சாதான் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இப்போ கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் வந்து இந்த மாசம் வெறும் போடணும். அப்பதான் நன்மைகள் நடக்கும். சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். சனி வக்கர நிவர்த்தினால நம்ம நினைச்சுக்கலாம் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம், தேவையில்லாத ஒரு கெட்ட தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் விலக போகுது. 10ல் சனி இப்படி பாவி நல்லதான் பண்ணி தர போறாரு. சனி பகவான் ஒரு பாவ கிரகம், 10ல் ஒரு பாவ கிரகமாக இருக்கணும்னு சொல்லுவோம். பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி 10ல் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. பொதுவாகவே மின்னத்துக்கு 6, 7 எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால ஒரு 10, 15ஆம் தேதிக்கு மேல நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. இது உங்க ஜாதக ரீதியா, தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்.